இந்த பிரபஞ்சம் முதல் உயிரினங்கள் வரை அனைத்தையும் படைத்தது இறைவன் என்றால் அந்த இறைவனை படைத்தது யார்? இவற்றையெல்லாம் படைப்பதற்கு முன்னால் அவன் என்ன செய்தான்? அவன் மனிதர்களை எந்த நோக்கத்திற்காக படைத்தான்? அவன் பார்க்க எப்படி இருப்பான்? அவனை நம்மால் பார்க்க முடியுமா? அவன் இப்போது எங்கே இருக்கின்றான்? இறைவனை பற்றி இது போன்ற பல கேள்விகளை நாத்திகவாதிகள் கேட்பார்கள். இதற்கான பதில்களை தற்போது உள்ள மதங்களில் உண்மையாக இறைவனை வணங்கும் மதத்தினை கண்டறிந்தால் அதிலிருந்து நமக்கு தேவையான அனைத்து தெளிவான பதில்களும் கிடைக்கும். அப்போது அந்த உண்மையான மதம் எது? அந்த உண்மையான இறைவன் யார்? தற்போது வரை யாரும் பார்த்திராத அந்த ஒரே இறைவன், அதாவது அல்லாஹுவா அல்லது இயேசு கிறிஸ்துவா அல்லது சிலைகளை கொண்டிருக்கும் பல கோடிக்கணக்கான இறைவன்களா? இதில் யார் உண்மையான இறைவன்? இதை நாம் கண்டறிந்தே ஆக வேண்டும். ஏனென்றால் நாம் கடவுளை கண்டறிவது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு உண்மையான கடவுளை கண்டறிவதும் முக்கியம். அதனால்தான் தற்போது உள்ள மதங்களில் எந்த மதத்தில் உண்மையான கடவுளை வணங்குகிறார்கள் என்பதை கண்டறிந்து அந்த கடவுளை நம்ப வேண்டும். தற்போது இந்த உலகில் பெரும்பாலான மதங்கள் உள்ளது. அதில் முக்கியமான மற்றும் அதிகமாக மக்கள் பின்பற்றக்கூடிய 3 பெரிய மதங்கள் ஒரே ஒரு கடவுளை வணங்கும் இஸ்லாம், இயேசு கிறிஸ்துவை கடவுளாக வணங்கும் கிறிஸ்தவம், பல கோடி கடவுள்களை சிலைகளாக வணங்கும் இந்து மதம் போன்றவைகளாகும். இந்த 3 மதத்தினரும் கடவுளை வழிபடும் விதத்திலும் அவனை நம்பும் விதத்திலும் ஒருவருக்கொருவர் முற்றிலுமாக வேறுபடுகின்றனர். ஆனால் இந்து மற்றும் கிறிஸ்தவர்கள் அவர்கள் கடவுளின் வார்த்தை என்று நம்பும் வேதங்களிலும் பைபிளிலும் இஸ்லாம் கூறுவது போல்தான் இறைவன் என்பவன் ஒருவன்தான். அவனை இதுவரை யாரும் பார்த்ததில்லை. அவனுக்கு சிலைகள் இல்லை. அவனிற்கு மகனோ மகளோ இல்லை. அவன் தனித்தவன் என்றுதான் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு சாமானிய இந்துவிடம் நீங்கள் எத்தனை கடவுளை நம்புகிறீர்கள் என்று கேட்டால் சிலர் 3 என்றும், சிலர் 10 என்றும், சிலர் 100 என்றும், சிலர் 1000 என்றும், இன்னும் சிலர் 33 கோடி என்றும் சொல்வார்கள். இதே கேள்வியை இந்து மத வேதங்களை நன்கு அறிந்த ஒருவரிடம் நாம் கேட்டோமேயானால் இந்துக்கள் ஒரு கடவுளை மட்டுமே வணங்க வேண்டும் என்று அவர் சொல்லுவார். ஆனால் ஒரு சாமானிய இந்து எல்லாமே கடவுள்தான் என்ற ஒரு தத்துவத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறார். மரம் ஒரு கடவுள், சூரியன் ஒரு கடவுள், சந்திரன் ஒரு கடவுள், மனிதன் ஒரு கடவுள், பாம்பும் கடவுளே. நாம் முதலில் கடவுளை பற்றி இந்து மத வேதங்கள் என்ன சொல்கின்றன என்பதை பற்றி பார்ப்போம். இந்து மத வேதங்களில் புனிதமான வேதங்களில் ஒன்று உபனிஷதங்கள். சந்தோக்கியா உபனிஷதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அத்தியாயம் 6 பகுதி 2 வசனம் 1 அது சொல்கிறது, இது சமஸ்கிருத வசனம். இதற்கு அர்த்தம் இறைவன் ஒருவன் தான், இரண்டாவது இல்லை. மேலும் ஸ்வேதாஸ்வதர் உபனிஷதத்தில் அத்தியாயம் 6 வசனம் 9 அவனுக்கு மேல் வேறு கடவுள் இல்லை, அவனுக்கு எஜமான் இல்லை. எல்லாம் வல்ல இறைவனுக்கு பெற்றோர்கள் இல்லை, அவனுக்கு தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, அவனுக்கு மேல் சக்தி இல்லை. ஸ்வேதாஸ்வதர் உபனிஷதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தியாயம் 4 வசனம் 19 அதற்கு அர்த்தம் அவனை போன்று யாருமே இல்லை, எல்லாம் வல்ல இறைவனை போல யாருமே இல்லை. ஸ்வேதாஸ்வதர் உபனிஷதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தியாயம் 4 வசனம் 20 எல்லாம் வல்ல இறைவனுக்கு உருவம் இல்லை, அவனை யாரும் கண்களால் காண முடியாது, அவனது உருவத்தை கண்களால் காண முடியாது. இந்து மத வேதங்களில் மிகவும் பிரபலமானது பகவத்கீதை. பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தியாயம் 7 வசனம் 20 உலக ஆசாபாசங்களின் காரணத்தினால் அறிவாளிகள் படைப்பினங்களை கடவுளாக வணங்குகிறார்கள். பகவத்கீதை அத்தியாயம் 7 வசனம் 20 சொல்கிறது, உலக ஆசாபாசங்களை கொண்ட மனிதர்கள் உருவ வழிபாட்டில் ஈடுபடுகிறார்கள் என்று. இந்து
மத வேதங்களிலேயே மிகவும் புனிதமானவை வேதங்கள் தான். யஜுர்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அத்தியாயம் 32 வசனம் 3, न तस्य प्रतिमा अस्ति. இறைவனுக்கு உருவம் இல்லை. எல்லாம் வல்ல இறைவனுக்கு உருவமே இல்லை. அவர் பெறப்படவும் இல்லை. அவரை மட்டும்தான் வணங்க வேண்டும். யஜுர்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அத்தியாயம் 40 வசனம் 8, எல்லாம் வல்ல இறைவன் தூய்மையானவன், அவனுக்கு உருவம் இல்லை. யஜுர்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அத்தியாயம் 40 வசனம் 9, अंधात्म पविशन्ति या असंभूति उपास्ते. அந்தாத்ம என்றால் இருள், பிரவிசந்தி என்றால் நுழைதல், மேலும் அசம்பூத்தி என்றால் இயற்கையானவை. உதாரணத்திற்கு நீர், நெருப்பு, காற்று. யஜுர்வேதம் அத்தியாயம் 40 வசனம் 9 சொல்கிறது, இயற்கையை வணங்குபவர்கள் இருளுக்குள் பிரவேசிக்கிறார்கள் என்று. உதாரணத்திற்கு நீர், நெருப்பு, காற்று. மேலும் வசனம் சொல்கிறது, சம்பூத்தியை வணங்குபவர்கள் ஆழமான இருளுக்குள் பிரவேசிக்கிறார்கள். சம்பூத்தி என்றால் படைக்கப்பட்ட பொருட்கள், அதாவது மேஜை, நாற்காலி, சிலைகள் போன்றவை. வேதங்களிலேயே மிகவும் புனிதமானது ரிக்வேதம். ரிக்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, புத்தகம் 1 வேதவரி 164 மந்திரம் 46, एकम सत विप्र बहुधा विदान्ते. உண்மை ஒன்றே, இறைவன் ஒருவனே, ஞானிகள் அவனை பல பெயர்கள் கொண்டு அழைக்கிறார்கள். ரிக்வேதத்தில் ஒரு இடத்தில் கூறப்படுகிறது, புத்தகம் 2 வேதவரி 1 மந்திரம் 3, பிரம்மா எனப்படுகிறது. பிரம்மா என்றால் படைப்பாளன் என்று பொருள். அதை அரபியில் மொழிபெயர்த்தால் ஹாலிக் என்று பொருள். முஸ்லிம்களான எங்களுக்கு இறைவனை காலிக் என்று சொல்வதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. படைப்பாளன் என்றும் சொல்லலாம். ஆனால் யாராவது எல்லாம் வல்ல இறைவன் படைப்பாளன் என்று சொன்னால், அவருக்கு 4 தலைகளும் ஒவ்வொரு தலையிலும் கிரீடம் இருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. மேலும் இது ஸ்வேதாஸ்வதர் உபனிஷதத்திற்கு எதிரானது. அத்தியாயம் 4 வசனம் 19 சொல்கிறது, நான் தஸ்திபதி மகாஸ்தி, அவருக்கு நிகராக ஒன்றும் இல்லை. இறைவனுக்கு மற்றும் ஒரு பெயர் ரிக்வேதத்தில் புத்தகம் 2 வேதவரி 1 மந்திரம் 3 சூட்டப்பட்டுள்ளது. அது விஷ்ணு. விஷ்ணு என்றால் காப்பாற்றுபவன், உணவு வழங்குபவன். அதை அரபியில் மொழிபெயர்த்தால் ரப் என்று சொல்வார்கள். முஸ்லிம்களான எங்களுக்கு இறைவனை ரப் என்று அழைத்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. உணவு வழங்குபவன், காப்பாற்றுபவன் விஷ்ணு. ஆனால் யாராவது காப்பாற்றும் இந்த இறைவன் பாம்பின் படுக்கையில் படுத்துக்கொண்டு கடலில் வலம் வருபவர், வானத்தில் கருட பறவையின் மீது பறப்பவர், 4 கைகளுடன் வலது கையில் சக்கரம் கொண்டிருப்பார், இடது கையில் சங்கு கொண்டிருப்பார் என்று சொன்னால் முஸ்லிம்களான எங்களால் ஏற்றுக்கொள்ள இயலாது. மேலும் இது யஜுர்வேதத்திற்கு எதிரானது. அத்தியாயம் 32 வசனம் 3 சொல்கிறது, ஞாத்தஸ்திபதி மகாஸ்தி, அவருக்கு உருவம் ஏதும் இல்லை. எல்லாம் வல்ல இறைவனுக்கு உருவமே கிடையாது. இந்து மதத்தின் பிரம்மசூத்ராவில் சொல்லப்பட்டுள்ளது, एकम ब्रह्म द्युत नास्ते, नहना नास्ते किंचन, भगवान एक ही है, दूसरा नहीं है, नहीं है, नहीं है, जरा भी नहीं है. இறைவன் ஒருவன் தான், இரண்டாவது இல்லை. இரண்டாவது இல்லை, இருக்க முடியாது, இல்லவே இல்லை. நீங்கள் இந்து மதத்தின் வேதங்களை படித்தால் இந்து மதத்தின் கடவுள் கோட்பாடுகளை புரிந்து கொள்ள முடியும். வேதங்களிலும் பைபிளிலும் இறைவனை பற்றி இப்படி தெளிவாக கூறியிருக்கும் போது, அப்போது எப்படி இந்துக்கள் சிலைகளையும் கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவையும் கடவுளாக வணங்க ஆரம்பித்தார்கள்? அதற்கு நாம் இந்த 3 வேதங்களிலும் கூறப்பட்டுள்ள ஒரு பொதுவான வரலாற்றினை தெரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் என்பவன் ஒருவன்தான். அவன் மனிதனை படைத்த பின்பு அவர்களை வழிநடத்துவதற்கும் அவனது கட்டளையை பின்பற்றுமாறு மனிதர்களை அறிவுறுத்துவதற்கும் அந்த மனிதர்களிலேயே சிலரை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் தனித்தனியாக தூதராக அனுப்பினான். அவர்களும் ஒவ்வொரு சமுதாய மக்களிடம் சென்று இறைவனின் கட்டளையை மனிதர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். அந்த அனைத்து தூதர்களும் இறைவன் ஒருவன்தான், அவனுக்கு மனைவியோ மகனோ மகளோ இல்லை, அவன் யாரிடமும் தேவைகள் அற்றவன், அவன் மனிதர்களைப் போல அல்ல, அவனுக்கு சிலைகள் இல்லை என்று சில பொதுவான கட்டளைகளை கூறினார்கள். மேலும் அவர்கள் இறைவன் இந்த முழு உலகத்திற்கும் இறுதியாக வழிநடத்துவதற்கு எங்களை போல் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு மட்டும் அல்லாமல் இந்த முழு உலகிற்கும் புகழப்படுபவர், அதாவது முகம்மது என்ற பெயரை கொண்ட ஒரு இறுதி தூதரை அனுப்ப உள்ளான் என்று முன்னறிவிப்பையும் அந்த மக்களிடம் கூறினார்கள். இந்த இறை தூதர்கள் கூறிய கட்டளைகள் எல்லாம்
ஒவ்வொரு சமுதாயமும் அந்தந்த தூதர்கள் இருக்கும் வரை பின்பற்றினார்கள். அவர்கள் இறந்த பின் காலம் போக போக அதிகாரம் படைத்தவர்கள் இறைவனின் கட்டளைகளை தங்களுக்கு தகுந்தாற்போல் மாற்றம் செய்து கொண்டார்கள். அதையே மக்களும் பின்பற்றவும் வற்புறுத்தினார்கள். இதில் சிலர் இறைவனிற்கு மகன், மகள், மனைவி உண்டு என்று கூறி அவர்களை சிலைகளாக வழிபட ஆரம்பித்து விட்டார்கள். சிலர் தூதர்களையே அவர்கள் இறந்த பின் இறைவனாக ஆக்கினார்கள். இதனால் அவர்களுக்கு பின்னால் வந்த சாமானிய மக்கள் உண்மை எது என்று தெரியாமலேயே அதையே பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள். சில மாற்றப்பட்ட இறைவனின் கட்டளைகளை உண்மை என்று நம்பி அதையே பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள். அதனால் இந்த உலகம் முழுவதும் பல கடவுள் கொள்கையும் சிலை வழிபாடுகளும் உருவாகியது. இவையெல்லாம் கிபி 600களுக்கு முன்பு நடந்தவை. இப்படி வழிதவறிய சமுதாயத்தினர்களை நேர்வழி செலுத்துவதற்கு இறைவன் இதற்கு முன்னால் வந்த இறை தூதர்களின் மூலம் மனிதர்களுக்கு முன்னறிப்பு செய்தது போல் இறுதியாக ஒரு இறை தூதரை ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு மட்டும் அனுப்பாமல் இது முழு உலகிற்கும் தூதராக அனுப்பினான். அவர்தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரும் தவறான பல கடவுள் கொள்கையையும் சிலை வழிபாடுகளையும் தடுத்து ஓரிரை கொள்கையை இந்த உலகில் நிலைநாட்டி அதில் மாபெரும் வெற்றியையும் பெற்றார்கள். இந்த இறுதி தூதரை பற்றியும் அவர் பெறப்போகும் வெற்றியை பற்றியும் இவருக்கு முன்னால் வந்த அனைத்து இறை தூதர்களும் அவர்களது சமுதாய மக்களுக்கு செய்த முன்னறிவிப்பை நம்மால் தற்போது உள்ள மதங்களின் புனித நூல்களிலும் பார்க்க முடியும். கல்கி அவதாரம் பகவத புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. காண்டம் 12 அத்தியாயம் 2 ஸ்லோகங்கள் 18 - 20 வரை. அது சொல்கிறது, உயரிய ஆத்மாவான பிராமணரும் சம்பாலா என்று கூறப்படும் கிராமத்தின் தலைவருமான விஷ்ணு யாஷ் என்பவரின் இல்லத்தில்தான் கல்கி பிறப்பார். அவரிடத்தில் நற்பண்புகளை காண முடியும். மேலும் அவருக்கு 8 தெய்வீக பண்புகள் கொடுக்கப்படும். அவர் வெள்ளை குதிரையில் சவாரி செய்வார். அவர் வலது கையில் ஒரு வாளை ஏந்தியிருப்பார். மேலும் பகவத புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. காண்டம் 1 அத்தியாயம் 3 மந்திரம் 25, கலியுகத்தில் மன்னர்கள் எல்லாம் திருடர்களாக ஆவார்கள். கலியுகத்தில் மன்னர்கள் எல்லாம் திருடர்களைப் போல இருக்கும் காலத்தில் விஷ்ணு யாஷின் இல்லத்தில் கல்கி பிறப்பார். மேலும் அவரை பற்றிய முன்னறிவிப்பு கல்கி புராணம் அத்தியாயம் 2 மந்திரம் 4 கூறப்பட்டுள்ளது. ஒரு உயர்குடி பிராமணரான விஷ்ணு யாஷின் வீட்டில் அவர்தான் சம்பாலா கிராமத்தின் தலைவர் கல்கி பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் கல்கி புராணம் அத்தியாயம் 2 வசனம் 5 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் 4 தோழர்களின் உதவியை கொண்டு தீயவர்களோடு போராடுவார். மேலும் கல்கி புராணம் அத்தியாயம் 2 மந்திரம் 7 தேவ தூதர்களான வானவர்கள் அவருக்கு யுத்தத்தில் உதவுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் கல்கி புராணம் அத்தியாயம் 2 மந்திரம் 11 அவர் விஷ்ணு யாஷின் இல்லத்தில் சுமதியின் வயிற்றில் பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் கல்கி புராணம் அத்தியாயம் 2 மந்திரம் 15 அவர் மாதவ மாதம் 12ஆம் நாள் பிறப்பார் என்கிறது. சுருக்கமாக சொன்னால் இந்த இந்து வேத நூல்களில் கல்கி அவதாரங்களை பற்றி இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ள முன்னறிவிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். முதல் குறிப்பு, அவரது தந்தையின் பெயர் விஷ்ணு யாஷ். விஷ்ணு என்றால் கடவுள், யாஷ் என்றால் சேவகர். அதன் அர்த்தம் கடவுளின் சேவகர். இதை அரபியில் மொழிபெயர்த்தால் அப்துல்லாவாகும். இதுதான் இறைத்தூதர் முகமது நபி அவர்களின் தந்தையின் பெயராகும். இரண்டாவது, தாயின் பெயர் சுமதி என்பதாகும். சுமதி என்றால் சமஸ்கிருதத்தில் சாந்தமானவர், அமைதியானவர் என்பதாகும். அரபியில் மொழிபெயர்த்தால் ஆமினா என்பதாகும். முகமது நபி அவர்களின் தாயாரின் பெயர் ஆமினாவாகும். மூன்றாவது, அவர் சம்பாலா என்ற கிராமத்தில் பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சம்பாலா என்றால் அமைதி தழுவும் இடம் என்று பொருள். மக்காவை தாருல் அமன் என்று அழைப்பார்கள் என்று தெரியும். அதன் பொருள் அமைதியின் இருப்பிடம். இறை தூதர் முகமது நபி அவர்கள் மக்காவில் பிறந்தார். மேலும் அவர் சம்பாலா கிராம தலைவரின் வீட்டில் பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியும் முகமது நபி அவர்கள் மக்காவின் தலைவரின் வீட்டில் பிறந்தார் என்று. மேலும் அவர் மாதவ மாதம் 12ஆம் நாள் பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இறை தூதர் முகமது நபி அவர்கள் ரப்பி அவ்வலின் 12ஆம் நாள் பிறந்தார் என்பது நமக்கு தெரியும். மேலும் அது கூறுகிறது அவர்தான் கடைசி ரிஷி.
கடைசி இறை தூதர் அந்திம ரிஷி. நமக்கு தெரியும் திருக்குறானில் கூறப்பட்டிருக்கிறது சூரா அஸாப் அத்தியாயம் 33 வசனம் 40 ما كان محمد أبا أحد من رجالكم ولكن رسول الله وخاتم النبيين وكان الله بكل شيء عليما. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களில் ஆடவர் எவருக்கும் தந்தையாக இருக்கவில்லை, ஆனால் அவரோ அல்லாஹ்வின் தூதராகவும் நபிமார்களுக்கெல்லாம் இறுதியாகவும் இருக்கிறார். மேலும் அல்லாஹ் எல்லா பொருட்கள் பற்றியும் நன்கு அறிந்தவன் என்று குர்ஆன் கூறுகிறது. முகமது நபி அவர்கள் கடைசி முத்திரை தூதராக இருப்பார். மேலும் கூறப்பட்டுள்ளது, இந்த ரிஷி, இந்த கல்கி அவதாரம் தனது முதல் ஞான உபதேசத்தை பெறுவது, முதல் ஞான உபதேசம் ஒரு இரவில் ஒரு குகையில் பெறுவார். அதன் பிறகு அவர் வடக்கு நோக்கி போய் திரும்புவார். நமக்கு தெரியும் முகமது நபி அவர்களுக்கு வந்த முதல் வஹி இரவில் தான் வந்தது. ஜப்லே நூர் மலையின் ஹீரா குகையிலே வந்தது. குர்ஆன் கூறுகிறது சூரா துகான் அத்தியாயம் 44 வசனம் 2 மற்றும் 3. மேலும் சூரா அல் கத்ர் அத்தியாயம் 97 வசனம் 1 கூறுகிறது, إنا أنزلناه في ليلة القدر. நாம் அதை கண்ணியம் மிக்க இரவில் இறக்கினோம். நாம் அறிவோம் முகமது நபி அவர்கள் மதினாவிற்கு நாடு கடந்து சென்றார்கள். அது மக்காவிற்கு வடக்கு நோக்கி இருக்கிறது. அதன் பிறகு மீண்டும் மக்கா திரும்பினார்கள். அவருக்கு ஒரு வெள்ளை குதிரை அளிக்கப்பட்டிருக்கும் என்று மேலும் சொல்கிறது. முகமது நபி அவர்களுக்கு புராக் என்ற வெள்ளை குதிரை அளிக்கப்பட்டது நமக்கு தெரியும். அதன் மூலம் அவர் மிஹ்ராஜ் சென்றார். அந்த முன்னறிவிப்பு மேலும் அவர் அறியாத மக்களை நேர்வழியின் பால் கொண்டு வருவார் என்றும் சொல்கிறது. நமக்கு தெரியும் முகமது நபி அவர்கள் அரபியர்களை நேர்வழிப்படுத்தினார். அந்த காலகட்டத்தை ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்வார்கள், அறியாமை காலம் என்று குறிப்பிடுவார்கள். முகமது நபி அவர்கள் எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ்வின் உதவியாலும் குர்ஆனின் உதவியாலும் அரபியர்களை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார். மேலும் 4 நண்பர்கள் அவருக்கு உதவுவார்கள் என்று சொல்கிறது. அது குறிப்பிடுவது 4 சஹாபாக்களான குலஃபாயே ராஷிதீன், ஹஸ்ரத் அபூபக்கர், ஹஸ்ரத் உமர், ஹஸ்ரத் உஸ்மான், ஹஸ்ரத் அலி அவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. அதோடு அவர் தேவ்தாஸ் வானவர்களால் போர்க்களத்தில் உதவி செய்யப்படுவார் என்கிறது. நாம் அறிவோம் திருக்குரான் சூரா ஆல இம்ரான் அத்தியாயம் 3 வசனம் 123 125 வரை, மேலும் சூரா அல் அன்பால் அத்தியாயம் 8 வசனங்கள் 8 9 வரையிலும் வானவர்கள் முகமது நபி அவர்களுக்கு பதர் போர்க்களத்திலே உதவியதால் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் கல்கி அவதாரத்தை பற்றி இந்து வேத நூல்களிலே காணப்படுபவற்றின் சுருக்கமாகும். الذين يتبعون الرسول النبي الأمي الذي يجدونه مكتوبا عندهم في التوراة والإنجيل. இறைவனின் விருப்பம் கடைசி வெளிப்பாடாகும். புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு என்றெல்லாம் இருக்கிறது. கடைசி ஏற்பாடு திருக்குரான் ஆகும். என்னுடைய விண்ணப்பம் நாம் அனைவரும் நல்ல சகோதரர்களாக இருக்க வேண்டும் என்பதே. மனித சமூகத்தின் சகோதரர்கள் நமது விருப்பத்தை இறைவனிடம் சமர்ப்பிக்க வேண்டும்.